சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாளுதோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா உஷாமா விநாயகர் பாடல் பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொருமை கொலமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வளம் முறையிறையே. சிவாய நமமா. நன்றிங்கம்மா. நம்ம கிரிஜாமா நாலு துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழிய கோன் வெப்பொழுத்த புகழிய கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக ஒரு அஸ்திவாரமாக ஒரு முதுபெரும்பாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவர் நாயனாரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியனை 3வது தொகுப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்த வகுப்பு எடுக்க தொடர்ந்து அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியன் ஆரணியிலே 2வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய அத்தியாயத்திலே ஒரு புதிய சாப்டரை உருவாக்கி கொடுத்திருக்கும் வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் அவர்களை சார்ந்த அடியார் பெருமக்களுக்கும், குறிப்பாக இதை பதிவு செய்து கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய சாருமதி அம்மா அவர்களுக்கும், மற்ற அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையே, உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர்
நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த அடியார் பெருமக்களே, சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பதி பசு பாசம் என்ற தலைப்பிலே ஆணவம் கண்மம் முடித்துவிட்டு மாயை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு 15 மணித்துளிகளிலே மாயை முடித்துவிட்டு நாம் சாதனம் என்ற தலைப்பிலே நுழைய இருக்கிறோம். சாதனம் என்றால் இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது. கடைசி அத்தியாயம் பயன். இப்பொழுது மாயை தொடர்ச்சி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக மலங்கள் 3 தான் சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ஆகவும் அதை சொல்றாங்க, மலங்களை 5ஆகவும் சொல்றாங்க. அது எப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதானம். ஆணவம் கண்மத்துல மாற்றம் இல்லை. இந்த மாயைன்னு சொல்றோமே அதை 2ஆ பிரிக்கிறாங்க. காரண மாயைனா கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது, சூக்கும நிலையில இருக்கிறது, மூலப்பொருள். காரிய மாயைனா அதுல இருந்து உருவாகிற தத்துவங்கள். அப்போ மாயையை 2 விதமா பிரிக்கிறாங்க. காரண மாயை என்றால் மூலப்பொருள், கண்ணுக்கு தெரியாது, சூக்குமமா இருக்கிறது. காரிய மாயை என்றால் தனு கரண புவன போகங்கள். அது காரியப்படும் போது உடலா வருது, கருவிகளா வருது, உலகமா வருது, உலகத்தில் உள்ள போகங்களா வருது. அப்போ மாயை 2ஆ பிரிக்கிறாங்க. திரோதானம் அருட்சக்தி தாங்க, ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா வேலை செய்யுது. பட் இது ஏன் மலத்துல வைக்கிறாங்கன்னா, இது இந்த ஆணவத்தினுடைய செயல்பாட்டை ஊக்குவித்து இந்த உயிரை மேன்மேலும் உலக இன்பங்களிலேயே அனுபவிக்க வைக்குது. இறைவனை நோக்க விடாமல் உலக இன்பங்களிலேயே உழல வைப்பதாலே தொடர்ந்து ஒரே விதமான உலக இன்பங்களை நாம் நுகர்ந்து வருவதால் ஏதோ ஒரு பிறவியிலே நமக்கு அந்த உலக இன்பங்கள் மேலே வெறுப்பு தோன்றும். எல்லா பிறவிகளிலும் நாம் உண்கிறோம், உறங்குகிறோம், இனப்பெருக்கம் செய்கிறோம். இதே தான் தொடர்ந்து எல்லா பிறவிகளிலும் செய்கிறோம். அப்போ அந்த திரோதான சக்தி மரக்கருணைன்றாங்க. அதாவது நன்மை செய்யறதான் கொஞ்சம் தண்டித்து செய்கிற மாதிரி நமக்கு ஒரு உலகத்தையே காண்பித்து தன்னை இறைவனை நோக்க விடாமல் அதன் மூலம் நமக்கு பக்குவம் வர செய்வது. அதனால்தான் அதையும் ஒரு மலமாக வைத்து சொல்கிறார்கள். இந்த திரோதானம் என்பது வேறு எதுவும் இல்லைங்க, ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா வேலை செய்து நாம் பக்குவம் அடையும் போது இந்த திரோதான சக்தி அருட்சக்தியா மாறிடுது. ஆகவே ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா வேலை செய்யுது. ஆகவே மலங்கள் 5ன்னு சொல்றாங்க. இந்த திரோதானம் எப்படி செயல்படுறது இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்க போறோம். நம்ம இப்போ திரோதானம் என்பது கொஞ்சம் ஆழங்கால் பட்டு சிந்திக்க இருக்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றின் சக்திகளை இறைவன் தன் ஆற்றலால் தூண்டாவிட்டால் அவற்றால் உண்டான பந்தம் உயிர்களுக்கு என்றும் இருந்தே தீரும். அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களின் சக்திகளை ஆண்டவன் தூண்டாவிட்டால் அந்த பந்தம் நமக்கு விலகாது, எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும். ஆகையால் அந்த சக்திகளை, ஆணவம் கண்மம் மாயை என்ற சக்திகளை இறைவன் தூண்டி தொடர்ந்து செயல்படுத்தினால் அவை செயல்பட்டு தம் சக்தி வலுவிழக்கும். முதல்ல சொல்லியிருக்கிறதான், சடப்பொருள் செயல்பட தேயும், சித்து பொருள் தேயாது. அறிவு என்பது நமக்கு சித்து. இப்போ என்னுடைய அறிவு என்பது நான்
வகுப்பு எடுக்க எடுக்க இன்னும் விரிவடையும். எனக்கு தொடர்ந்து வகுப்பு எடுப்பதால என்னுடைய அறிவு ஒன்றும் குறைஞ்சி விடாது, தேய்ந்து விடாது. தொடர்ந்து வகுப்புகளை எடுக்க எடுக்க எனக்கு என்னுடைய அறிவு இன்னும் விஸ்தாரமாக பரவும். ஆனால் சடசக்தி என்பது தேய்மானம் உள்ளது, ஆணவம் சடசக்தி. ஆகவேதான் பெருமான் இந்த சடப்பொருள்களை தூண்டிவிட்டு, அதுவே கெட்ட பொருள், ஆணவமே முதல்ல கெட்ட பொருள், அதையே தூண்டிவிட்டு இன்னும் வேகமாக செயல்பட வைத்து, அப்படி அவை செயல்பட அவற்றின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வரும். ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வரும். அது ஆணவம் அழியாதுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா முப்பொருள் என்றும் உள்ள பொருள் சொல்லியாச்சு. பதியும் என்றும் உள்ள பொருள், பசுவும் என்ற உள்ள பொருள், பாசமும் என்றும் உள்ள பொருள். ஆணவம், கண்மம், மாயை மூன்றுமே என்றும் உள்ள பொருள். ஆணவம் நீங்குதல் என்பது அதனுடைய பற்று வலிமை குறைவுதான் நீங்குதல் சொல்றோம். நீங்கிறதுனா ஆணவம் நம்மை விட்டு போகிறதில்லை. நாம் முக்தி அடைந்தாலும் ஆணவம் நம்மோடு இருக்கும். ஆனால் அதன் பற்றும் சக்தி மெலிவடைந்து விடும். இப்போ டியூப்லைட் எரியுது. இப்போ இந்த விளக்கில் நான் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சா என்ன புண்ணியம்? அதில் அந்த அகல் விளக்கு எரியும். ஆனால் இந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் அது அகல் விளக்கு வெளிச்சம் ஒன்றும் எடுபடாது. அது மாதிரி இறைவனுடைய திருவுருள் நம்ம மீது பாயும் போது இந்த ஆணவம் தன் சக்தி மடங்கி பற்றும் சக்தி மடங்கிவிடும். அதுதான் நீங்குதல் சொல்றோம். ஆகவே அப்படி செய்வது நமக்கு நல்லதான் செய்கிறார் பெருமான். அப்போதான் நம்ம சீக்கிரம் பக்குவம் அடைய முடியும். இல்லாவிட்டால் நம்ம இன்னும் அதிக பிரிவு எடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் தூண்டாவிட்டால் நாம் பக்குவம் அடைய இன்னும் அதிக பிரிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இறைவன் இந்த சக்தியை தூண்டி செயல்பட வைக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு பக்குவம் சீக்கிரம் வரும். இப்போ ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருமால்கிட்ட நாரதர் கேட்பார், அந்த இரண்யகசிப்புக்கு எப்பங்க பெருமானி அழிவுன்னு. திருமால் என்ன சொல்லுவார், அவன் எவ்வளவுக்கு எவ்வளோ என்னை தூஷிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவனுக்கு மரணம் சீக்கிரான்னு வரும். அதுபோன்று இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் இறைவன் எவ்வளவுக்கு எவ்வளோ தூண்டி செயல்பட வைக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு நன்மை தான். அதில் நம்ம பக்குவம் அடைவோம். ஆகவே தான் அந்த திரோதான சக்தி அருளே ஆனாலும் அதை ஒரு மலமாக, ஒரு உபசார வழக்கு தான். மலம் என்று உண்மையிலே அது ஒரு மலம் அல்ல, உபசாரம் தான். திரோதானத்தை நாம் மலம் என்று கூறுவது உபசாரம் தானே, ஒரு பேருக்கு தான். உண்மையிலே அது ஆணவத்தின் போல கொடுமையானது இல்லை, நமக்கு நன்மைக்காக தான் அது அப்படி செய்யுது. ஆகவே தான் அந்த திரோதான சக்தியை ஒரு மலமாக கூறுகிறார்கள். அப்புறம் நம்ம சிவத்தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் மூன்று பார்த்தோம். இது சிவத்தத்துவம் என்பது பிரேரக காண்டம் சொல்லுவாங்க. பிரேரகம்னா செலுத்துதல். சிவத்தத்துவம் மற்ற தத்துவங்களை செலுத்துவதாலே அது பிரேரக காண்டம். பிரேரகம்னா செலுத்துதல் அர்த்தம். மொத்தம் மூன்று தத்துவம் இருக்கு நமக்கு. சிவத்தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. சிவத்தத்துவம் சுத்த மாயிலிருந்து வரும், வித்யா தத்துவம் அசுத்த மாயிலிருந்து வரும், ஆன்ம தத்துவம் பிரகிருதி மாயிலிருந்து வரும். ஆகவே இந்த சிவத்தத்துவம் 5ம் மற்ற தத்துவங்களை செலுத்தி செயல்பட வைப்பதாலே அவைகளை சிவத்தத்துவ அந்த கருவிகளை பிரேரக காண்டம்னு சொல்றோம். பிரேரகம்னா செலுத்துதல். அடுத்ததாக வித்யா தத்துவம் 7 இருக்கு. அதுல போச இத்திரு காண்டம். போச இத்திரு காண்டம்னா போகம் நுகர்வதற்கு தகுதியா ஆக்கியிருக்கு. வித்யா தத்துவம் அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆன்மாவுக்கு உலகத்தில் உள்ள போகத்தை நுகர்வதற்குரிய தகுதிகளை கொடுத்துள்ளது. அதனால போச இத்திரு காண்டம்னா போகம் நுகர்வதற்குரிய தகுதியை பெறுகிற நிலை. ஆன்ம தத்துவம் 24 போக்கிய காண்டம். நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம வீடு போக்கியம் எடுத்துருக்கோன்னு சொல்றோம் இல்லையா, வாடகை கொடுக்காம என்ன பண்ணுவோம், ஒரு 2 லட்சம் கொடுத்து ஒரு வீடை போக்கியம் எடுத்துருப்போம். இப்போ போக்கியம் என்றால் அதை அனுபவிச்சுருப்போம், வாடகை கொடுக்க மாட்டோம். அது மாதிரி இந்த ஆன்ம தத்துவத்தால் நம்ம உலக இன்பங்களை நுகர்கிறோம். ஆகவே இந்த காண்டம் 3ஆ சொல்லுவாங்க. சிவத்தத்துவம் பிரேரக காண்டம், வித்யா தத்துவம் போச இத்திரு காண்டம், ஆன்ம தத்துவம் போக்கிய காண்டம். அப்புறம் இந்த கருவிகளை பூதங்களை 3ஆ சொல்றாங்க. பூதங்களை 3 பிரிவா சொல்றாங்க. அகப்பூதம், அகப்புறபூதம், புறப்பூதம் 3 விதமா சொல்றாங்க.
அகபூதங்கள்னா தன்மாத்திரைகள். தன்மாத்திரை முதல்ல படிச்சிருக்கோம், அது சூக்கும பூதம். தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் தோன்றுவதாலே தன்மாத்திரை விதை போன்றது, மாபூதங்கள் மரம் போன்றது. ஆகவே அகபூதம் என்றால் தன்மாத்திரைகள், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5 தன்மாத்திரைகளை அகபூதம் என்று சொல்கிறோம். அகபூதம் என்றால் உள்ளே இருப்பதுன்னு அர்த்தம். அகப்புறபூதம்னா ஞானேந்திரியங்கள் வெளியே இருக்கு பாருங்க, காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. அகப்புறபூதம் இது அதுக்கு வெளியே இருக்குது. தன்மாத்திரை என்பது உடலுக்குள்ளே இருக்குது, தெரியாது நமக்கு. இது வெளியே தெரியும், அகத்துல இருக்கு, ஆனால் புறபூதம் கொஞ்சம் வெளியே தெரியும். அகப்புறபூதங்கள் என்றால் செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. புறபூதங்கள் என்றால் மாபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ அது 3ஆ பிரிக்கிறாங்க, பூதங்களை 3ஆ பிரிக்கிறாங்க. அகபூதம் என்றால் தன்மாத்திரைகள், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5 தன்மாத்திரைகள். இது அகபூதம். இது விதைன்னு வச்சுக்கங்க. தூல பூதங்கள் மரம்னு வச்சுக்கலாம். அகப்புறபூதம் என்பது உடம்பின் வெளியே தெரியுது, செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. புறபூதங்கள் என்பது 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அடுத்ததாக புறக்கருவிகள், அகக்கருவிகள், அகப்புறக்கருவிகள்ன்றாங்க. இப்ப புறக்கருவிகள் என்னன்னு பார்க்க போறோம். புறக்கருவிகளை வெளியே தெரியுதுன்னு அர்த்தம். அது என்ன? செவி, மெய், மெய்னா உடம்பு, தோல், கண், நாக்கு, மூக்கு. புறக்கருவிகள் என்பது வெளியே கண்ணுக்கு தெரிவது, காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. அகப்புறக்கருவிகள் என்பன சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். அந்த கரணங்கள் 4 அகப்புறக்கருவிகள். புறக்கருவிகள் என்பது வெளியே, உடம்புக்கு வெளியே இருப்பது செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. அகப்புறக்கருவிகள் என்பது சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்ற அந்த கரணங்கள். அகக்கருவிகள் என்பன அராகம், வித்தை, கலை, புருடன். அராகம், வித்தை, கலை, புருடன். இதுல வந்துங்க கலையை அகங்காரத்தை எழுப்பும், வித்தை புத்தியை எழுப்பும், அராகம் மனத்தை எழுப்பும், புருடன் சித்தத்திற்கு உட்கருவி. இதெல்லாம் உட்கருவி. கலை என்பது அகங்காரத்திற்கு உட்கருவி, வித்தை என்பது புத்திக்கு உட்கருவி, அராகம் என்பது மனத்திற்கு உட்கருவி, புருடன் என்பது சித்தத்துக்கு உட்கருவி. ஆகவே இது அகப்புறக்கருவிகள், புறக்கருவிகள், அகக்கருவிகள் அப்படின்றாங்க. வியாபகம், வியாபியம்னா அது பார்க்க போறோம். வியாபியம், வியாபியம்னா வியாபகம்னா பறந்து விரிந்தது. ஆகாயம் வியாபியம், வியாபகம். ஆகாயம் வியாபகமா இருக்கு. ஆகாயம் எல்லா இடமே இல்லை. உலகத்தை பூரா ஒரு போர்வை மாதிரி, ஒரு 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 கூரை மாதிரி ஆகாயம் போத்திருக்கு. அது பேர் வியாபகம். அதன் உள்ள அடங்கி இருக்கிறது வியாபியன் பேர். வியாபகம் என்பது பறந்து விரிந்தது, வியாபியம் என்பது அதன் உள்ளே அடங்கி இருப்பதுன்னு அர்த்தம். வியாபக பொருள் சூக்குவமா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. வியாபக பொருள் சூக்குவமா இருக்கும், ஸ்தூலமான பொருள் அதன் உள்ள அடக்கமா இருக்கும். ஆகவே பிரகிருதி மாயை, நம்ம 3 மாயை நமக்கு இருக்கு. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை, சுத்த மாயை சூக்குமம், மேல விரிந்து இருக்கு ஆகாயம் போல. அசுத்த மாயை ஸ்தூலம், அது உள்ள இருக்கு, சுத்த மாயைக்குள்ள இருக்கு அசுத்த மாயை. பிரகிருதி மாயை அசுத்த மாயைக்குள்ள இருக்கு. ஆகவே வியாபகம் என்பது பறந்து விரிந்தது, வியாபியம் என்பது அதன் உள்ளே அடங்கி இருப்பதுன்னு அர்த்தம். அப்புறம் சிற்சக்தி, மாயைக்கு டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். சிற்சக்தினா என்ன, மாயைனா என்னன்னு பார்க்க போறோம். சிற்சக்தி என்பது
இறைவனுடைய கிரியாசக்தி தான் சிற்சக்தின்னு சொல்றோம். அம்பாளை நம்ம வைக்கிறோமே, கிரியாசக்தி தான் அம்பாள். ஆகவே இறைவனுடைய சிற்சக்தி தான் அம்பாளாக சொல்கிறோம். மாயை என்பது இறைவனுடைய சடசக்தி, அதையும் பெண்ணாக தான் சொல்றாங்க. எப்படி இறைவனுடைய சிற்சக்தி இறைவனை விட்டு பிரியாதோ, ஆனா மாயை எப்படின்னா வேண்டும் போது பயன்படுத்தக்கூட ஆற்றல். ஆகவே சிற்சக்தி அறிவு ஆற்றல் அம்பாள், மாயை என்பது சட ஆற்றல். சிற்சக்தி இறைவனிலிருந்து வேறாக இல்லாதது, எப்பொழுதும் இறைவனோடு சேர்ந்தே இருக்கும். இப்போ என்னுடைய சக்தியை என் உடலிலிருந்து பிரிக்க முடியாது. ஆனால் மாயை இறைவனிலிருந்து வேறா இருக்கும், ஆனால் அவனுள்ள அடங்கி இருக்கும். மாயை இறைவனுக்கு கூட இருக்காது, அவருடைய உடல்ல இல்லை, தனியா இருக்குது, இருந்தாலும் அவர் உள்ள அடங்கி இருக்கு. சிற்சக்தி மாற்றம் அடையாது. சிற்சக்தி என்பது மாற்றம் அடையவே அடையாது. மாயை பல்வேறு காரியங்களாக மாற்றப்படும், தனுவ காரண போன போகங்களா மாறும். சிற்சக்தி தாதான்மிய சக்தின்வாங்க. சிற்சக்தியை தாதான்மிய சக்தின்வாங்க, ஒருமையில் இருமை. மாயை பரிகிரக சக்தின்றாங்க, வைப்பு சக்தி, வேண்டும் போது பயன்படுத்துவது. பெருமான் உலகை படைக்க நினைத்தார்னா அப்போ மாயையை பயன்படுத்துவார். ஆனா தாதான்மை என்பது அவரை விட்டு பிரியாது, எப்பொழுதும் அவர் கூடயே இருக்கும். ஆகவே சிற்சக்தி என்பது தாதான்மிய சக்தி, ஒருமையில் இருமை. மாயை என்பது பரிகிரக சக்தி, வைப்பு சக்தி, வேண்டும் போது பயன்படுத்தப்படுவார். சிற்சக்தி உலகத்துக்கு துணை காரணமா இருக்கும். அப்போ 3 காரணம் தேவை இல்லையா? ஒரு பொருள் தோன்ற 3 காரணம் தேவை. மாயை முதல் காரணம், சிற்சக்தியை நம்முடைய வினைகளும் துணை காரணம், இறைவன் நிமித்த காரணம். எப்படி மண்ணிலிருந்து குடம் செய்வதற்கு மண்ணு முதற் காரணம், சக்கரம் தடி என்பவர்கள் துணை காரணம், குயவனார் நிமித்த காரணம். ஒரு பொருள் செய்ய 3 கட்டாயம் இருக்கணும். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். நிமித்த காரணம்னா ஒரு ஒரு காரியத்தின் பொருட்டு செய்யப்படுவது. இப்ப மண் என்பது முதற் காரணம், அதிலிருந்து குடம் செய்வதற்கு குயவனாருக்கு சக்கரம் தடி வேண்டும், அது துணை காரணம். குயவனார் நிமித்த காரணம். நிமித்தனா தன் பொருட்டு செய்பவர், வருமானத்துக்காக செய்கிறார். அதே மாதிரி உலகத்திற்கு மாயை முதற் காரணம், இறைவனுடைய சக்தியும் நம்முடைய வினைகளும் துணை காரணம், இறைவன் நிமித்த காரணம். அவர் தன் பொருட்டா உலகத்தை செய்யல, நாம பக்குவப்படுறதுக்காக உலகத்தை இதை மாதிரி மீண்டும் மீண்டும் படைச்சு ஒடுக்கிறார். குயவனார் பாண்டம் செய்வது அவருடைய வருமானத்திற்காக, ஒரு பலனை எதிர்பார்த்து பாண்டங்களை செய்கிறார். ஆனால் இறைவன் எந்தவித பலனையும் எதிர்பார்ப்பதில்லை, எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் இந்த மாதிரி தொடர்ந்து பல பிறவைகளை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகவே மாயை உலகத்திற்கு முதற் காரணம், சிற்சக்தி துணை காரணம். சரி, இப்போ ஆணவத்துக்கு மாயைக்கு என்ன வேறுபாடுனா, ஆணவம் உயிர் அறிவை மறைக்குதுங்க, அறிவை அழிக்கல, உயிர் அறிவை மறைச்சிடுது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எதுக்கு முன்னால ஒரு திரையை போட்டீங்கன்னா நான் மறைஞ்சிடுவேன். அது மாதிரி ஆணவம் உயிர் அறிவை மறைப்பதாலே அது இருள்றாங்க, இருளை விட கொடியதுன்றாங்க. இருளாவது தன்னை காட்டும், ஆணவம் தன்னையே காட்டாது. இப்போ இருட்டில் நம்ம கண்ணை எவ்வளவு முயற்சி பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்கும். அப்போ இருட்டு என்பது நம்ம உணர்கிறோம், ஆனால் ஆணவம் நமக்கு இருக்கிறது நம்ம உணரவே முடியாது. ஆகவே ஆணவம் இருளை கொடியது. ஆனால் மாயை கருவிகள் மூலமா உயிர் அறிவை விளக்குது. இந்த கருவிகள் கிடைத்த பிறகுதான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அறிவு விருத்தி ஆகுது, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்ற அந்த பகுத்தறிவு வருது. அல்லாட்டா கேவலத்தையே நம்ம இருந்து போனா எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால உடல் இல்லை, கருவிகள் இல்லை, உலகம் இல்லை, எதுவுமே இல்லை நமக்கு. ஆக தனுகரண போகங்களை கிடைச்ச பிறகுதான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம், வினைகளை செய்கிறோம், நல்வினை தீவினை செய்கிறோம். அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைகிறோம். ஆகவே ஆணவம் உயிர் அறிவை மறைப்பதாலே அது இருள் சொல்றாங்க. மாயை உயிர் அறிவை கொஞ்சம் விளக்குது. கேவலத்துல நமக்கு ஒன்றுமே அறியாம இருந்தோம். ஒரு மாணிக்க மணி ஒரு முத்து மாலை சேத்துல கடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தோம் நம்ம. ஆனால் மாயை அந்த தனு கரண போகங்கள் கிடைச்ச பிறகுதான் நமக்கு கொஞ்சம் அறிவு விளக்கம் வருது. அதனால்தான் அதை
சிவஞான போகத்துல மாயா தனு விளக்குன்றாரு மெய்கண்டார். மாயை தனு விளக்குன்றார். மாயை வந்து உடம்பை கொடுத்து ஒரு விளக்கு போல இருக்கின்றார், நமக்கு ஒரு அறிவு விளங்கு துணை செய்கின்றார். ஆணவம் உயிரோடு எப்போது இருப்பது, அதாவது நீங்க பிறவி எடுத்தாலும் நம்ம கூட இருக்கும், பிறவி எடுக்காத கேவலத்தில் இருந்தாலும் நம்ம கூட இருக்கும். ஆணவம் நம்ம விட்டு பிரியாது. கேவலத்தில் இருந்தோம்னா நம்ம கூட ஆணவம் இருக்கும், பிறவி எடுத்தாலும் நம்ம கூட ஆணவம் இருக்கும். ஆனால் மாயை கேவலத்தில் நம்ம கூட சேராது. உடல் இல்லை, அப்போ நம்ம கேவலத்தில் உடல் இல்லை. அப்போ தனுகரண புவனங்கள் போக இறைவன் படைக்கும் போது தான் நமக்கு உடலாக வருது. ஆகவே ஆணவம் எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கும். மாயை உயிரோடு பின்பு வந்து கூடியதாலே அது ஆகந்துக மலன்றாங்க. ஆகந்துக மலனா பின்னால் வந்து கூட்டப்பட்டதுன்றாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ஆகந்தம் என்றால் பின்னால் வந்து கூட்டப்பட்டது. இந்த உயிரானது கேவலத்தில் இருக்குது. கேவலத்திற்கு உயிருக்கு தனுகரண பூவனை கொடுக்கறதுக்காக இறைவன் இந்த மாயையை பயன்படுத்துகிறாரு. மாயை வரதுனால கண்மம் வருது. ஆக பின்னால் கூட்டப்பட்டாலும் முக்கியமானது கவனிக்கணும், மாயை கண்மம் ஆணவம் போல அனாதி. மாயை கண்மம் உயிருக்கு பிற்பாடு கூட்டப்பட்டாலும், உடல் கொடுக்கும் போது கூட்டப்பட்டாலும், அவைகள் பின்னால் வந்துன்னா பின்னால தோன்றியதல்ல. அவைகளும் எப்பொழுதும் ஆணவம் போல என்றும் உள்ளவைதான். அதுதான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஆணவம் உயிரோடு கலந்து இருப்பது. நம்ம கூடயே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆணவம் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவு நம்மளை மறைச்சிடும். அதான் கற்புடைய நங்கைன்னுவார் அந்த திருவூர் பயனில் உமாபதியார். அதை கற்புடைய நங்கைன்னுவார். தன் கனவை காட்ட மாட்டான் அப்படின்னு அந்த பாடத்தில் வரும். ஐயா சொல்லியிருப்பார் அதெல்லாம் உங்களுக்கு. ஆகவே ஆணவம் எப்போதும் உயிரோடு கலந்து இருப்பது, மாயை உயிருக்கு வேறாக இருப்பது. ஆணவம் உயிரோட காரணமின்றி கலந்துருக்கு. இப்போ ஆணவம் எப்போ நமக்கு வந்து சேர்ந்ததுன்னா காரணம் சொல்லவே முடியாது, அப்படிதாங்க. ஆணவம் எப்போது நம்ம கூட வந்து சேர்ந்ததுன்னா காரணம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஆணவம் அறிவில்லாது சடப்பொருள். அது வந்து இந்த உயிரை பற்ற வேண்டும் என்று நினைக்காது, சடப்பொருள் அது. அதுக்கு இந்த உயிரை நாம போய் பற்ற வேண்டும் என்று நினைக்காது. இறைவன் பெரும் கருணை உள்ளவன். ஆணவம் போன்ற ஒரு கெட்ட பொருளை நமக்கு சேர்க்க மாட்டான். தனுகரண புவன போகங்களை கொடுக்குற மாதிரி ஆணவத்தை நமக்கு சேர்க்க மாட்டார் இறைவன். ஏனென்றால் அவன் பெரும் கருணையாளர். அப்போ ஆணவம் நம்மோடு வந்து சேராத அறிவில்லாதது. இறைவனும் ஆணவத்தை நம்மோடு சேர்க்க மாட்டார். இந்த உயிர் இருக்க நமக்கு நல்ல கெட்ட தெரியும், நாமும் ஒரு கெட்ட பொருளை நமக்கு சேர்த்துக்க மாட்டோம். ஆனால் ஒரு கெட்ட பொருள் தெரியும் நமக்கு, அதை நம்மளா போய் சேர்த்து வச்சுக்க மாட்டோம். அப்போ ஆணவமும் தானா வந்து உயிரை பற்றாது, இறைவனும் ஆணவத்தை உயிரோடு சேர்க்க மாட்டான். உயிரும் தனக்கு கேடு தரும் ஒரு பொருளை தான் சேர்த்து கொள்ளாது. அப்போ எப்படிங்கன்னா அப்போ அப்படிதான் ஆணவம் எப்பொழுதும் இருக்கு. சகஜ மலன்ட்டாங்க தான், கூடயே இருக்கு, நம்ம கூடயே இருக்கு. குழந்தை பிறக்கும் போது ஆணவம் டெலிவரி ஆயிடுது. ஆகவே மாயை வந்து உயிருக்கு வேறா இருப்பது, தனுகரண போகங்களா இருப்பது. மாயை ஆணவமல நீக்கத்திற்காக கொடுக்கப்படுது. கேவலத்தை நம்ம ஆணவத்தோடு இருக்கோம், கடுமையான 100% ஆணவம் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு கேவலத்தில். இந்த ஆணவத்தை மெலிவிக்க தான் நமக்கு இந்த பெருமான் உடம்பெல்லாம் கொடுக்குறாரு. மாயிலிருந்து தனுகரண புவன போகங்கள் அது கிடைச்ச போது நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆகவே ஆணவமல நீக்கத்திற்காக தான் மாயை கொடுக்கப்பட்டது. ஆணவம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. அப்புறங்க இந்த மாயை எப்படி இறைவன்கிட்ட இருக்கு, அது எப்படி இருக்கு? மாயை இறைவன் வந்து சித்து பொருள், மாயை சட பொருள், அது எப்படிங்க இறைவன்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சட ஆற்றலான மாயை சித்து பொருள் ஆகிய இறைவனிடத்துல எப்படி இருக்கு? இறைவன் சித்து பொருள், வேறொரு உள்ளவன். ஆனா மாயை சடப்பொருள், அது எப்படிங்க பெருமான்கிட்ட இருக்குன்னா, மாயை முதல்ல சொன்ன மாதிரி இறைவனுக்கு பரிகிரக சக்தி வேண்டும் போது பயன்படுத்தப்படும்.
இதை சித்தியார்ல ஒரு பெண்ணா உருவைக்கிறார். சித்தியார்ல வள்ளின்றார், ஒரு பெண்ணாக உருவம் செய்கிறார். அதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம உயிரோடு இருக்கோம், சித்து பொருள், நம்மிடம் மந்திர ஆற்றல் இருக்கு, மந்திர ஆற்றல் சட பொருள். அது மாதிரி சித்து பொருள் ஆகிய உயிரெடுத்து சட ஆற்றல மந்திர சக்தி அடங்கி இருப்பது போல மாயை இறைவன்ல அடங்கி இருக்கு. மாயை இறைவன் ஆதாரம், மாயை ஆதேயம். இறைவன் ஆதாரம்னா அனைத்துக்கும் இறைவன் ஆதாரம். மாயை அவனிடம் ஆதேயம்னா அங்க இருக்கிற பொருள், அவர் கண்ட்ரோல் இருக்க பொருள் தான் மாயை. ஆகவே மாயை இறைவன் இருக்கிறது தப்பு இல்லைன்ட்டாங்க. இறைவன் ஆதாரம், மாயை ஆதேயம். ஆதேயம்னா அங்க ஆதேயம், ஆதேயம்னா அங்க இருக்கிற பொருள் அர்த்தம். ஆதாரம்னா இருக்கிற இடம், ஆதேயம்னா அந்த இடத்துல இருக்கிற பொருள். இறைவன் ஆதாரமா இருக்கார் நமக்கு, இறைவன்கிட்ட இது ஆதேயமா இருக்கு, அங்க இருக்கிற பொருளா இருக்கு மாயை, அவருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த அளவிலே மாயை நாம முடித்து விட்டோம். கிட்டத்தட்ட தொடர்ந்து விரிவாக 3 தொகுப்பை பார்த்து விட்டோம். அடுத்ததாக சாதனம் என்ற தலைப்பிலே நாம் நுழைய இருக்கிறோம். சாதனம் என்றால் இறைவனை அடைவதற்குரிய வழிகள் என்னான்னு சொல்றோம். இறைவனை அடைவதற்கு நம்ம உடனே அடைஞ்சிட முடியாது இறைவனை, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அது மாதிரி நடந்தால்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். அதை தான் இப்போ நம்ம சாதனம் என்ற பகுதியிலே பார்க்க போறோம். ஏனென்றால் நமக்கு ஆணவம் கர்மம் மாயை பார்த்து விட்டோம். பக்குவம் அடைஞ்ச உயிர் பக்குவம் அடைய நமக்கு இந்த சாதனத்தை செய்ய செய்ய தான் பக்குவம் வரும். எந்தெந்த வழிமுறைகளை கடைபிடித்து நாம் ஒழுகினால் நமக்கு பக்குவம் வரும், இறைவன் அருள் பாலிப்பான் என்பதை குறிப்பது தான் சாதனம் என்றது. அப்போ சிவபெருமானை நோக்கி செய்வதே தவம். தவம்னா காட்டுக்கு போய் உட்காந்து தவம் செய்யறது இல்லைங்க. நம்ம தவம் சொல்றதெல்லாம் சரியை கிரியை யோகம் தான். நம்ம சித்தாந்தத்தில் தவம் என்று சொல்லுவதெல்லாம் காட்டுக்கு போய் தவம் இருந்து தண்ணி இல்லாத ஆகாரம் எல்லாம் இருக்கிறதுலாம் அப்படி இல்லை கணக்கு. தவம் என்றாலே நம்ம சரியை கிரியை யோகம் என்பதுதான் தவம் சொல்றோம். அப்படி பார்த்தால் சிவபெருமானை நோக்கி செய்வதே தவம். அவனே முக்தி அளிக்கக்கூடிய கடவுள். உலகத்துல எந்த கடவுளுக்கும் முக்தி அளிக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. இறைவன் சிவபெருமான் ஒருவன் தான் முக்தி கடவுள். வேற எந்த தெய்வம், கடவுள் வேற தெய்வம் வேற, முன்னே சொல்லியிருக்கேன். கடவுள் என்பது பிறப்பு இறப்பு இல்லாதது. தெய்வம் என்பது உயிர் வர்க்கம்தான், கொஞ்சம் அதிக புண்ணியம் செய்தவர்கள், நம்மை விட அதிக பதி புண்ணியம் செய்தவர்கள், அவங்க தெய்வமா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த தெய்வம் இருக்கும், அதற்கு அடுத்தபடி வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவார். எப்படி ஒரு ஆபீஸ்ல ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கார், பெரிய பதவியில்னா அவருக்கு குறிப்பிட்ட 58 வயசு ஆனதும் அவர் ரிட்டையர் ஆகிடுவார், அந்த பதவி வேற ஒருத்தர் வருவார். அதே மாதிரி இந்த தெய்வங்கள்லாம் பதவிகள் இறைவனா பார்த்து ஒவ்வொரு உற்பத்தியும் உலக உற்பத்தியும் போகும்போது ஒவ்வொரு தெய்வத்தை அது இதுக்கு நிர்ணயிப்பார். ஆகவே அவர் ஒருவர் தான் முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள். அவர் தான் அனைத்திற்கும் மேலானவர். மற்ற தெய்வங்கள் எல்லாம் உயிர் வர்க்கம். பதி என்று சொன்னா அவர் ஒருத்தர் தான் பதி, மற்றதெல்லாம் பசுக்கள் தான். பதி என்றால் இறைவன், காப்பவன், தலைவன். அவர் ஒருத்தர் தான் பதி என்று சொல்லக்கூடியதுக்கு உரிமை உடையவர். மற்றது எல்லாமே பசுக்கள் தான். பசுக்கள்னா உயிரினங்கள் தான். பதியாகிய சிவபெருமானை நோக்கி செய்யப்படும் நல்ல செயல்களே பதி புண்ணியம். புண்ணியத்துல 2 வித புண்ணியம் இருக்கு. பசு புண்ணியம், பதி புண்ணியம் இருக்கு. பசு புண்ணியம்னா உயிர்களுக்கு செய்யக்கூடிய நல்வினைகள், உயிர்களோட தொண்டு, அதெல்லாம் பசு புண்ணியம். பதினா சிவ புண்ணியம், இறைவனுக்கு நோக்கி செய்வது, சரியை கிரியை யோகம்லாம் பதி புண்ணியம். ஆகவே அந்த பதி புண்ணியம் தான், சிவ புண்ணியம் தான் முக்தி அளிக்கும். அந்த சிவ புண்ணியம் செய்ய செய்ய நமக்கு இறைவனை ஒப்பு வரும். இறைவனை ஒப்பு என்றால் 2 வினைகள் சமமாவதல்ல. நல்வினையோ தீவனையோ நமக்கு எந்த பலன் வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து
விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் அனுபவித்து விடுவது. எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வருது, ஒரு இன்பம் வருது இன்னைக்கு, அந்த இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்கக்கூடாது. நாம் ஏதோ ஒரு பிறவிலே நல்லது செஞ்சிருக்கோம், அதற்கு பெருமான் இந்த பிறவிலே இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை கொடுத்திருக்கார் என்று சொல்லி அதை அடக்கத்தோடு இறைவன் கருணை நினைத்து கொண்டு அனுபவிச்சிடணும். அதே மாதிரி ஒரு துன்பம் வந்தால் நாம் ஏதோ ஒரு பிறவியிலே யாருக்கோ ஒரு தீங்கு செய்திருக்கிறோம், அந்த தீங்கு இறைவனுடைய கருணையாலே நமக்கு இப்போ வந்திருக்கு, அதை கண்டு தோண்டு போகாமல் அதையும் ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து அனுபவிச்சிடணும். அது நன்மையோ தீமையோ எது வந்தாலும் அதிலே விருப்பு வெறுப்பு நன்மை கண்டு விரும்பாமல் தீமையை கண்டு வெறுக்காமல் இரண்டையும் சமமாக அனுபவிச்சது தான் இறைவனை ஒப்பு. இறைவனை ஒப்பு வந்தாலே மல பரிபாகம் ஆகிடும். பரிபாகம் என்றால் தேய்தல். மலம் என்று சொன்னாலே ஆணவ மலம் தான். மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவ மலம் தான். பரிபாகம் என்றால் தேய்தல் அர்த்தம். இது எப்போ தேயினா நம்ம சரி கிரி யோகம் முதலின தொடர்ந்து நம்ம செய்து வர நம்ம மனதிலே ஒரு திருத்தம் ஏற்படும், மடை மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து சரியினா உடலால ஆலயங்களிலே தொண்டு, கிரியை என்றால் ஆன்மார்த்த சிவபூஜை, யோகம் என்றால் உள்ளுக்குள்ளேயே இறைவனை வணங்குறது. இப்படி இறைவனோடே நாம் சம்பந்தப்பட்டு இருக்கும்பொழுது நம்முடைய நோக்கத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். இதுவரை உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தோம். இந்த இறை செயலெல்லாம் தொடர்ந்து செய்வதாலே நமக்கு ஒரு மடை மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழிக்கு போகும். அப்படி போகும்போது தான் இந்த இருவினைப்பு வரும். இருவினைப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மன பரிபாகம் ஆகிடும். எப்பொழுதுமே இருவினைப்பு சடனாக வந்துடாது, ஆலஃப சடனாக வந்துடாது. அதுக்கு 4 விதமாக வருன்றார். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். ஒருத்தருக்கு இருவினைப்புனா உடனே இன்னைக்கு நாளைக்கே நாம் போய் அப்படியே புத்தராக மாறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஏனென்றால் காலங்காலமாக உலக இன்பங்களே மூழ்கி பழகப்பட்ட உயிர் இது. இந்த உடலை வைத்துக்கொண்டு உலக இன்பங்களே மூழ்கி வந்துருக்கும். அப்போ இதை வந்து மாறி வர வேண்டும் என்றால் அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். மந்ததரம் என்றால் மிக 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 மெதுவாக, மந்தம் என்றால் மெதுவாக, தீவிரம் என்றால் வேகமாக, தீவிர தரம் என்றால் மிக மிக வேகமாக. அதுக்கு தான் நான் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லுவேன். உங்களிடம் 1/4 பாகம் இறை உணர்வு தோன்றினால் 3/4 பாகம் உலக நினைவு இருக்கும். உங்களிடம் 1/4 பாகம் இறை உணர்வு தோன்றினால் 3/4 பாகம் உலக நினைவு இருக்கும். உங்களிடம் 1/2 பாகம் கடவுள் நினைவு தோன்றினால் உங்களிடம் 1/2 பாகம் உலக நினைவு இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. உங்களிடம் 1/4 பாகம் இறை உணர்வு தோன்றினால், 1/4 பாகம் நீங்க பக்குவப்பட்டால், இறைவனை நோக்கி நடந்தால், உங்களிடம் 3/4 பாகம் உலக நினைவு இருக்கும். நீங்க துறக்கவில்லை, உலகத்தை துறக்கல, இங்கேயே இருக்கீங்க, அங்கேயே இருக்கீங்க. இறைவனை நோக்கி கொஞ்சம் தூரம் தான் போறீங்க, ஆனா உலக நினைவு நிறைய வச்சிருக்கீங்க. அப்போ 1/4 பாகம் இறை நினைவு உங்களிடம் இருந்தால் உங்களிடம் உலக நினைவு 3/4 பாகம் இருக்கும். உங்களிடம் 1/2 நினைவு கடவுள் நினைப்பு இருந்தால், 1/2 பாகம் கடவுள் நினைப்பு இருந்தால் 1/2 பாகம் உலக நினைவு இருக்கும். உங்களிடம் 3/4 பாகம் கடவுள் நினைப்பு இருந்தால் உங்களிடம் 1/4 பாகம் உலக நினைவு இருக்கும். உங்களிடம் முழு பாகம் இறைவன் நினைப்பு இருந்தால் உங்கள்கிட்ட 0 ஆயிடும், உலக நினைவு 0 ஆயிடும். இதுதான் சீவன் முக்தி நிலைன்றாங்க. 1/4 பாகம் இறை நினைவு இருக்கும்போது 3/4 பாகம் உலக நினைவு இருக்கும். 1/2 பாகம் இறை நினைவு இருந்தால் 1/2 பாகம் உலக நினைவு இருக்கும். 3/4 பாகம் இறை நினைவு இருந்தால் 1/4 பாகம் உலக நினைவு இருக்கும். முழு பாகம் இறை நினைவு இருந்தால் உங்களுடைய உலக நினைவு 0 ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸாக நடக்கும்ன்றாங்க. இருவினை ஒப்பு, சக்தி மனபரிபாகம், சக்தி பாதம் 3மே இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றாங்க. இது 3ம் ஒரே சமயத்தில் நடக்கும். இருவினைப்பு வந்தால் மலபரிபாகம் ஆகும். மலபரிபாகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஆகவே சிவபுண்ணியங்களாலே இருவினைப்பு வரும், மலபரிபாகம் வரும். அதன் மூலம் இந்த உயிரானது இறைவனை
நாடுவதற்கு தலைப்படும். அப்போ சத்தியமா நிலைக்கு தயாராகி கொண்டு வரும் அர்த்தம். பசு புண்ணியம் மற்ற உயிரினங்களுக்கு செய்வது தான் பசு புண்ணியம். தெய்வங்களுக்கு, சிறு தெய்வங்களுக்கு பூஜை எல்லாம் பண்றீங்க, உயிர்குல தொண்டு செய்யறீங்க, ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாமே பசுக்களுக்கு செய்யறதுதான். உயிரினங்கள், பசு என்றால் உயிரினங்கள். பசு என்று சிங்குலர் சொன்னாலும் பசு என்று சொன்னால் உயிரினங்கள்னு எடுத்துக்கணும். ஆகவே பசு புண்ணியம் அழிஞ்சிடும். அந்த புண்ணியத்தை பெறுகிற அந்த நபர் அதை அனுபவித்து விட்டா அழிஞ்சிடும். ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க, ஒரு வேளைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரீங்க, ஏழைக்கு பசியா இருக்கார் அவர், மத்தியான நேரத்தில் ஒரு சாப்பாடு ஒரு 60 ரூபா 70 ரூபா போட்டு வாங்கி தரீங்க, அது ஒரு புண்ணியம்தான். அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த புண்ணியம் அழிஞ்சிடும். ஆனால் பதி புண்ணியம் அழியாது. எவ்வளோ கொழுது இறைவனை நோக்கி சரி கிரி யோகம் செய்கிறீங்களோ அது இருக்க இருக்க உங்களுக்கு அதிகமாகிக்கொண்டே போகும், உங்கள் நிலையை உயர்த்தி கொண்டே போகும். பசு புண்ணியம் போல அழிஞ்சிடாது. இப்போ சரியை நேற்று சரியை செய்கிறீங்கன்னா நேற்று செய்கிற சரியை அழிஞ்சிடாது. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க. ஆகவே சரியை என்பது அழியாது, மேலும் மேலும் வளரும். இறைவன் தொண்டு செய்ய செய்ய உங்களுக்கு உங்களை அறியாமலேயே இந்த இறை தொண்டை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆகவே தான் அது அழியாதுன்றாங்க. அதான் இறப்பில் தவன்றாங்க. இறைவனை நோக்கி செய்யறதுலாம் இறப்பில்னா இறப்பில்லாத தவங்கள். பசு புண்ணியம் இறக்கக்கூடியது, இறக்கிறது தான் அழிஞ்சிடுது அர்த்தம். இறப்பில் தவம் என்றால் சிவனை நோக்கி செய்வது உண்மை தவம். தவம் இடத்துலலாம் நீங்க சரியே கிரிய யோகான்னு வச்சுக்கணும். தவம் என்றால் எப்பொழுதும் சைவத்தில் தவம் என்று சொன்னால் சரியை உடலாலே ஆலயத்திலே செய்கிற தொண்டு, நீர் எடுத்து தர்றது, பூமாலை கட்டி கொடுக்கறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, அபிஷேக பொருளை சேகரித்து கொடுக்கறது, என்னென்ன உடலால் உங்க முடியுமோ அந்த தொண்டெல்லாம் சரியையில் வரும். சரியைனா சரீரத்தால செய்வது, ஞாபகம் வச்சுங்க. சரியை என்றால் சரீரத்தால செய்கிற தொண்டு. சரீரம் என்றால் உடம்பு, உடம்பால செய்கிற தொண்டு பூரா சரியில் வந்துடும். அதுதான் 4 விதமாக சொல்லியிருக்காங்க. நம்ம புரியறதுக்காக 4 பெருமக்களை 4 விதமாக சொல்லியிருக்காங்க. சரியைக்கு ஒரு அடையாளத்துக்கு அப்பர் பெருமான சொல்றாங்க. அதனால அவர் மட்டும் இல்லை, அவரும் முக்தி அடைஞ்சவர் தான். ஒரு உதாரணம் காண்பிக்கிறது அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவர் எப்பொழுதும் உழவார படையை கையில் வச்சிருப்பார். ஆகவே அவருக்கு சரியைக்கு உதாரணமா தாசமார்க்கன்றாங்க. கிரியை என்பது ஆன்மார்த்த சிவபூஜை. வீட்டில் நீங்கள் சிவபூஜை வச்சு அந்த எல்லாமே முறைப்படி செய்கிறது. அது சற்புத்திர மார்க்கன்றாங்க, மகன்மை நெறின்றாங்க. அது ஞான சம்பந்தரை சொல்றாங்க. யோகம் என்பது இறைவனை உள்ளுக்குள்ளேயே நீங்க ஒன்றி பார்ப்பது, உள்ளுக்குள்ளேயே உங்க இறைவனை நினைத்து வழிபாடு செய்வது. ஒன்றுதல், யோகம் என்றால் ஒன்றுதல் அர்த்தம். இறைவனோட உங்க உடம்புக்குள்ளேயே ஒன்றுதல். அதுக்கு சகமார்க்கன்றாங்க. சுந்தரர் பெருமான உதாரணமாக சொல்றாங்க. இன்னொன்று இருக்கு சன்மார்க்கம், அதுதான் குரு சிஷ்ய நெறி, அது மாணிக்க வாசகர், அதுதான் சாயுச்சியம் தரும். இந்த தாச மார்க்கம், மகன்மை நெறி, தோழமை நெறி மூன்றுமே பத முக்திகளை தான் தரும். அது பின்னால் பார்க்க போகிறோம், பயனில் பார்க்க போகிறோம். பத முக்திகள்லாம் அந்த சாலோகம் என்றால் சிவலோகத்திலே ஒரு வேலையாள் ஒரு வீட்டில் வேலை செய்கிறாருன்னா அவர் அந்த வீடு போகிறா எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அது மாதிரி சிவலோகத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். மகன்மை நெறினா ஒரு வீட்டுக்கார முதலாளியோட மகன் அவர் கூட எவ்வளோ நெருக்கமாக இருப்பாரோ அது மாதிரி சிவலோகத்தில் சிவனுக்கு அருகிலே நம்ம நெருக்கமாக இருக்கலாம். தோழமை நெறினா ஒரு வீட்டுக்காரருடைய நண்பர் அவரோட எவ்வளோ சகஜமாக ஈக்குவலாக பழகுவாரோ. ஏன்னா குடும்பத்தில் பழகிறத விட நண்பர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். வீட்டில் பிள்ளைங்களாம் ஒரு அளவு தான் பழகுவோம். ஆனால் நண்பர்னா ஆர்வம் நண்பர்னா அவர்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழகுவோம். அப்போது இறைவனுடைய உருவத்தையே பெற்று விடலாம். அது சகமாக தோழமை நெறி. இதெல்லாம் பதமுத்திகள் சொல்கிறாங்க. அது பயனில் பார்க்க போகிறோம் விரிவாக. சாயுச்சியம் என்பது பரமுத்தி, அது குரு சிஷ்ய நெறின்ட்டாங்க. சன்மார்க்கன்ட்டாங்க. சன்மார்க்கம்னா நல்ல நெறின்னு அர்த்தம். ஆகவே இறப்பில் தவ நெறிகள்னா இந்த சரியை கிரிய யோகம் தான். இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா இது செய்ய செய்ய தான் ஆணவ மனம் உங்களுக்கு வலுவிழக்கும். அப்படி இல்லை என்றால்
ஆணவம் வலு இருக்காது. இதை தொடர்ந்து இறை வழிபாடு நீங்கள் ஆலயங்களில் சரி தொண்டு செய்கிறது, வீட்டில் ஆன்மார்த்த பூஜை செய்கிறது, உடம்புக்குள்ளேயே இறைவனை ஒன்றி வழிபடுது, இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும், மடை மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து இறை சம்பந்தமான செயல்களை செய்து வருவதாலே உங்களுக்கு பக்குவம் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கும். தவம் என்றால் பணி, தொண்டுன்னு வச்சுக்கலாம். தவம் என்றால் பணி அல்லது தொண்டு. இதுல உண்மை சரியை உபாய சரின்னு இருக்குங்க. சரியை கிரியை யோகம்னு சொல்லிட்டாங்க, அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. உண்மை சரியை, உபாய சரியை, கிரியை யோகம். இப்போ உண்மை சரியைன்னா கோயிலுக்கு போறீங்க, தாய்மார்கள் கோயிலுக்கு போறீங்க, அங்கே ஒரே அசுத்தமாக இருக்கு, யாருமே சொல்லலை உங்களை, நீங்களா உடனே எடுத்துக்கட்டி எல்லாத்தையும் என்ன செய்றீங்க, தொடர்பு எடுக்கிறீங்க, பெருக்கிறீங்க, மெழுகிறீங்க, கோலம் போடுறீங்க, எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணுறீங்க ஆலயத்தை. அப்போது தொண்டுக்காகவே செய்கிறீர்கள். ஆலயத்துக்கு போகிறீங்க, ஆலயம் அசுத்தமாக இருக்குது, உடனே நீங்கள் யாரும் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, செய்யுங்கன்னு சொல்லலை, நீங்களாகவே இறைவன் ஆலயம் சுத்தமாக இருக்கணும் அப்படி என்ற ஒரு நினைப்பில் எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் நாம் இதை செய்தால் இறைவன் ஏதாவது பலன் கொடுப்பார் அப்படிலாம் நினைக்காம தொண்டுக்காகவே செய்துதான் உண்மை சரியை. அதே மாதிரி உண்மை கிரியை, எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் செய்கிற வழிபாடு தான் உண்மை சரியை கிரியை யோகம். உபாய சரின்னா கோயிலுக்கு போறீங்க, நீங்க மனசுல என்ன நினைச்சு செய்றீங்க, நாம இன்னைக்கு கூட்டி பெருக்கு மொழிக்கு போட்டா நமக்கு இறைவன் ஏதாவது நமக்கு ஒரு நன்மை செய்வார். ஆலயம் அசுத்தமா இருக்கு, இங்கேயும் சுத்தம் தான் படுத்துறீங்க, ஆனா எண்ணத்துல உங்களுக்கு ஒரு சுயநலம் வந்துடுது. முதல்ல என்ன பண்ணிட்டீங்க, யாரும் சொல்லலை, நீங்களா எடுத்து போட்டு செய்கிறீங்க, எந்த வித பலனும் எதிர்பார்க்கல. ஆனால் இங்கேயும் நீங்கள் தான் செய்கிறீங்க, யாரும் சொல்லலை உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன வருது, நாம் இந்த மாதிரி ஆலயத்தை அடிக்கடி கூட்டி சுத்தப்படுத்துகிறோம், இறைவன் நமக்கு ஏதாவது இதுக்கு பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறது உபாய சரியை, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறது உபாய கிரியை, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறது உபாய யோகம், பலனை எதிர்பார்க்காம செய்யறது உண்மை சரியை, பலனை எதிர்பார்க்காம செய்வது உண்மை கிரியை, பலனை எதிர்பார்க்காம செய்வது உண்மை யோகம். அப்புறம் 6 ஆதாரங்களை வழிபடணும். நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்குங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை என்று 6 ஆதாரங்கள் இருக்கு. அது எங்க இருக்குன்னா தலையில, பின் தலையிலிருந்து தொடங்கி முதுகுத்தண்டு வழியா கீழே வருதுன்றாங்க. கண்ணுக்கு தெரியாது, நீங்க ஆபரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் யோகிகள் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த முதுகுத்தண்டில் கீழே, நம்ம முதுகுத்தண்டு எங்கே போய் இணைக்கப்பட்டிருக்குன்னா பின் தலையில் இணைக்கப்பட்டிருக்கு. பின்னால் தலை இருக்கா, அதில் போய் முதுகுத்தண்டு கழுத்து கீழே இணையுது, அதுலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் முதுகுத்தண்டு வருது. இந்த 6 ஆதாரமும் இதில் இருக்குன்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு கடவுளை அதிகாரியாக வச்சிருக்காங்க, தெய்வத்தை. கடவுள் அல்ல, தெய்வம். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு தெய்வம் அதிகாரின்றாங்க. அப்போ மூலாதாரத்துக்கு அதிகாரி விநாயக பெருமான், சுவாதிஷ்டானத்துக்கு அதிகாரி பிரம்மன், மணிபூரத்துக்கு அதிகாரி விஷ்ணு, அநாதத்துக்கு அதிகாரி ருத்ரன், விசுத்திக்கு அதிகாரி மகேசன், ஆக்ஞைக்கு அதிகாரி சதாசிவன். இது 6க்கு மேலே சொல்றாங்க. திருவிளையாடல் புராணத்துல இது 6க்கு மேலே சொல்லுது. பெருமான் அங்க மதுரையை பத்தி சொல்லக்குள்ள பெருமான் சொல்றார் திருவிளையாடல் புராணத்துல. இதனால இப்போ திருவிளையாடல் புராணம் காரைக்காலில் அம்மையார் மணிமண்டபத்தில் திருவிளையாடல் புராணம் உரை நடையா எடுத்துட்டு இருக்கேன். அதில் பெருமான் சொல்றார் மதுரை எப்படிப்பட்ட உயர்வானு சொல்றார். அப்போ இந்த ஆக்ஞை 6 ஆதாரத்துக்கு மேல தலை உச்சி இருக்கு பாருங்க, அது சகசர தளம். நம்ம தலை உச்சி 6 ஆதாரம் முதுகுத்தண்டில் இருக்கு, தலை உச்சி சகசர தளம். உச்சிக்கு மேல 12 அங்குலம் துவாதசாந்தம், தலை உச்சிக்கு மேல 12 அங்குலம் துவாதசாந்தம், அதுக்கு மேல கைலாயம் பிரம்மரந்திரம். ஆகவே 6 ஆதாரம் என்பது கழுத்து தொடங்கி இடுப்பு வரைக்கும் உள்ள முதுகுத்தண்டில் இருக்கு. அதுக்கு மேல 3 ஆதாரம் சொல்றாங்க. தலை உச்சி என்பது சகசர தளம், சகசரனா 1000 தாமரைன்னு அர்த்தம். அதுக்கு மேல 12 அங்குலம், உச்சிக்கு மேல 12 அங்குலம், அது துவாதசாந்தம். எல்லாத்துக்கும் மேல கைலாயம் பிரம்மரத்னம்ன்றாங்க. ஆகவே ஞானம் சரி கிரி யோகம்லாம் இந்த 3 முறையாக செய்தால் அவை ஞானத்திற்கு வழியா, இது 3 செஞ்சாலும் ஞானம் வந்துடாது.
சில பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. சரியை செஞ்சாலே நமக்கு ஞானம் வந்துடும், கிரியை செஞ்சாலே நமக்கு ஞானம் வந்துடும், யோகம் செஞ்சாலே நமக்கு ஞானம் வந்துடும்னா வராது. இந்த சரியை கிரியை யோகம் மூன்றையும் நீங்க முறையாக உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் மூன்றையும் முறையாக செய்தால் அவை ஞானத்திற்கு வழியாக இருக்கும். உங்களுக்கு ஞானத்திற்கு இட்டு சொல்லும். அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, சரியை அரும்பு மாதிரி, கிரியை மலர். சரியை தொண்டு என்பது அரும்பு, மலராத மலர் மொட்டு. கிரியை என்பது மலர், மலர் வெடிஞ்சு போடுது. யோகம் என்பது காய், அந்த மலர் தான் காயாகுது. ஞானம் என்பது கனி. சரியை என்பது அரும்பு மொட்டு, கிரியை என்பது மலர், பூத்த மலர். யோகம் என்பது காய், மலர் தான் காயா மாறுது. ஞானம் என்பது கனி, பழுத்த கனி. அதே மாதிரி அதுக்கு என்ன பதமுத்தினா, சரியைக்கு சாலோபம் சாலோகம். சிவபெருமான் கைலாயத்தில் ஒரு வேலையால் போற நம்ம எங்கோனா போகலாம். சாமீபம், சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கலாம் மகன் போல. சாரூபம், சிவனுடைய உருவையே பெறலாம். முதல்ல சொல்லியிருக்கேன், பிள்ளைகளை விட நண்பர்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா இருப்போம். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, இருந்தாலும் பிள்ளைகிட்ட ஒரு அளவு தான் பழகுவோம். ஆனால் உண்மையான நண்பர்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருப்போம். அது மாதிரி சிவனுடைய உருவே பெறலாம். ஞானம் என்பது சாயுட்சம், சரியை என்பது சாலோகம், கிரியை என்பது சாமீபம், யோகம் என்பது சாரூபம், ஞானம் என்பது சாயுட்சம். சரியை என்பது தாச மார்க்கம், தொண்டு மார்க்கம். கிரியை என்பது சற்புத்திர மார்க்கம், மகன்மை நெறி. யோகம் என்பது சக மார்க்கம், தோழமை நெறி. ஞானம் என்பது சன்மார்க்கம், குரு சிஷ்ய நெறி. ஏன் குரு சிஷ்யன்னு சொல்றேன்னா, மாணிக்க வாசகர் குதிரை வாங்க வர்றார். அரசன் கொடுக்குற பொருளை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க வர்றார். வர இடத்துல திருப்பெருந்துறையில பெருமான் குருநாதரா உட்கார்ந்து கூட அங்க ஞானத்தை உபதேசித்து கொண்டிருக்காரு. அதை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவர் போறார். அவர் ஒன்றும் ஞானம் அடைய வேண்டும் என்றெல்லாம் போகல, ஏதோ கூட்டமாக இருக்க அங்கே போறார். உடனே பார்த்ததும் ஆட்கொண்டு விடுகிறார். ஆகவேதான் அது சன்மார்க்கம்னா நல்ல நெறி நடத்த குரு சிஷ்ய பாவனைன்றாங்க. சரியையில உங்களுக்கு மந்ததரமா இருக்கும், உங்களுடைய பக்குவம் சரியையில மந்ததரமா இருக்கும். மந்ததரம்னா மிக மிக மெதுவா இருக்கும். கிரியையில நீங்க செய்யும் போது அது கொஞ்சம் மந்தமாகும். மந்தம்னா கொஞ்சம் மெதுவாக நடக்கும். மந்ததரம் மிக 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 மெதுவாக, மந்தம் என்பது மெதுவாக. நீங்க யோகத்துக்கு போகல உங்க பக்குவம் தீவிர நிலைக்கு வந்துடும், வேகமா வந்துடும். ஞானத்துக்கு போகல உங்க பக்குவம் தீவிர தரம் வந்துடும், வேகமாக வந்துடும். சரியை என்பது உருவ வழிபாடு, சரியை என்பது உருவ வழிபாடு. கிரியை என்பது அருவுருவ வழிபாடு, சிவலிங்கம். அது முன்னே சொல்லிருக்கார், சிவலிங்கம் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். தைரியமா நீங்க சொல்லலாம். ஏனென்றால் சதாசிவ தத்துவத்துல ஞானம் 50% இருக்கு, கிரியை 50% இருக்கு. ஞானம் என்பது நாத தத்துவம், விந்து என்பது கிரியாசக்தி என்பது விந்து தத்துவம். அர்த்தநாரீஸ்வரம் ஆண் பெண்ணா இருக்கிறது உருவ வழிபாடு காமிக்கிறாங்க. ஆனா அந்த சிவலிங்க வடிவே நமக்கு மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான். இது 50, அது 50 இருக்கு. ஆகவே அது என்னன்னா அருவுருவ வழிபாடு, சிவலிங்க வழிபாடு. யோகத்துல அருவ வழிபாடு. அருவன்னா ஞானிகள் ரிஷிகள்லாம் வானத்தையே பார்த்து வணங்குவாங்க, வானத்தையே பார்த்து பரம்பொருளா பார்த்து வணங்குவாங்க. ஆனா நம்மை போன்ற பாமர மக்களாலே ஏதாவது ஒரு உருவம் இருந்தால்தான் நம்மளால வழிபட முடியும். இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கேன், என்னை பார்த்தவர்களுக்கு என் உருவம் மனக்கண்ணில் தெரியும். இப்போ நான் இங்கேருந்து பேசிட்டு இருக்கும் பொழுது பிரேமா செல்வி போன்றவர்களுக்கு என்னுடைய உருவம் அவங்க மனக்கண்ணிலே தெரியும். என்னை பார்க்காதவர்களுக்கு, ஆனால் இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருங்க ஸ்க்ரீனில், பார்க்காதவர்களுக்கு யார் என்னன்னு புரியாது. உங்களுக்கு யார் பேசுகிறாங்க, எப்படி இருப்பார், ஏது இருப்பார் தெரியாது. ஆகவே அருவம் என்றால் உருவம் இல்லாத வழிபாடு செய்வார்கள். வானத்தையே பார்த்து வெட்ட வெளியே பார்த்து வணங்குவார்கள். இறைவன் வெட்ட வெளியாக இருக்கிறான், அதை பார்த்தே வணங்குவார்கள். அது யோகத்தில் இருக்கவங்க. ஞானம் என்பது நெட்டை கூடல், இறைவனோடு ஒன்றிவிடல். சமாதின்றாங்களா, அட்டாங்க யோகத்துல சமாதின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சாத்திரத்துல நெட்டை கூடல். நெட்டை என்றால் இறைவனோடு ஒன்றிவிடல்.
அதிலிருந்து மீள்றது இல்லை. சரி என்பது சரீரத்தால் செய்யும் தவம், கிரியை என்பது சரீரத்தாலும் உள்ளத்தாலும் செய்யும் தவம், யோகம் என்பது உள்ளத்தால் மட்டுமே செய்யும் தவம். சரி என்பது சரீரத்தால் செய்யும் தவம், கிரியை என்பது சரீரத்தாலும் உள்ளத்தாலும் செய்யும் தவம், யோகம் என்பது உள்ளத்தால் மட்டுமே செய்யும் தவம், ஞானம் என்பது சிவபெருமானையே அறிவாலே நினைந்து செய்யும் தவம். எல்லா பற்றியும் விட்டு சிவபெருமானை நினைந்து நிற்கும் அன்பின் முதிர்ச்சியே ஞானம். ஞானம் என்றால் என்னன்னா எல்லா பற்றியும் விட்டுடணும். உலக பற்றி அனைத்து விட்டுவிட்டு சிவபெருமானை நினைந்து நிற்கும் அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம்ன்றாங்க. அயரா அன்பின் அறல்கள் செல்லுமென்றார் சிவஞான போகத்துல. அயரா அன்பினா டயர்லெஸ் லவ். இறைவன் மேல உங்களுக்கு இடையீடு இல்லாம, அதாவது தடங்கள் இல்லாம காதல் வரும். அதான் பெருமான சம்பந்தர் என்ன சொல்றார்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினோ மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டும். காதல்னா இறைவன் மேல அன்புதான், பக்தி. உலகியல் நோக்கில் பார்க்கக்கூடாது. இறைவன் மேல வெறியா இருக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. யார் ஒருத்தருங்க கோயிலில் போறீங்க, அபிஷேகத்தை பார்க்குறீங்க, பெருமானுக்கு அலங்காரம் நடந்திருக்கு, தீபாரதனை பண்றாங்க, அப்படி உங்களை அறியாம உங்க கண்ணில் இருந்து நீர் வந்தால், ஆனந்த கண்ணீர் வந்தால், நீங்க எந்தையும் செய்ய வேணாம், நீங்க இறைவனை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். கோயிலில் போறீங்க, அபிஷேகத்தை பார்க்குறீங்க, சிவபெருமான அபிஷேகத்தை பார்க்குறீங்க, பார்த்த பிறகு திரை போடுறாங்க, அலங்காரம் நடக்குது, அலங்காரம் நடந்து தீபாரதனை காமிக்கிறாங்க, அலங்கார தீபம் பஞ்சமுக தீபம்லாம் காமிக்கிறாங்க. இப்போ பார்க்கும்போது இறைவனுடைய அந்த சௌந்தரியத்தை அழகை பார்த்து நீங்க ரசிக்கும் போது உங்களை அறியாமல் உங்கள் கண்ணிலே இருந்தால் கண்ணீர் வந்தால், ஆனந்த கண்ணீர் வந்தால், நீங்கள் இறைவனை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த நிலை நமக்கு வரணுன்றாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணுன்றாங்க, ஆனந்த கண்ணீர். ஏனென்றால் இந்த இறைவன் நம்ம கேவலத்தை கடந்தோம். சேத்துல இருக்க ஒரு மாணிக்க மணி சேத்துல கிடக்க மாதிரி கடந்தோம். அதுல இருந்து எடுத்து நமக்கு வேண்டிய உடலை கொடுத்து, கருவிகளை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, அதில் உள்ள துன்பங்களை வைத்து வாழ வைக்கிறார், பக்குவப்படுத்துறார். அப்போ இந்த உதவி யார் செய்வாங்க? இறைவன் இதை செய்யாம இருந்தால் கேவலத்தே இருக்க வேண்டியதான். நீங்க இறைவன் ஏன் செய்யறாருன்னா நம்ம பக்குவம் அடைஞ்சு அப்போதான் நம்ம இறைவன் திருவடி அடைய முடியும். நம்ம கேவலத்துல அங்க தனிமையா இருக்குமே, அதை விட்டுட்டு நம்ம இறைவன் திருவடியில போய் கிடக்கணும். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு பெருமான். கேவலத்திலே ஆணவத்தோடு மட்டும் இருக்கும். அதிலே இருந்து தன கர்ண புவன போகங்களை கொடுத்து, உடலை கொடுத்து, நல்ல கருவிகளை கொடுத்து, அறிவை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, உலகங்களை கொடுத்து, வாழ வேண்டிய இடத்தை கொடுத்து, இன்ப துன்பத்தை கொடுத்து, செயல்பட வைத்து வினைகளை செய்ய வைக்கிறாரு. நல்வினை தீவினை செய்ய வைக்கிறாரு. வினைகள் செய்ய செய்ய உங்களுக்கே ஒரு மாற்றம் வரும். நம்ம செய்ய தப்பு, நம்ம செய்யக்கூடாது, நீங்க திருந்துவீங்க. இப்படியா பக்குவப்பட்டு ஒரு நகை செய்யணும்னா ஒரு கட்டி தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க பத்தர்கிட்ட. ஒரு பார்னு வச்சிங்களேன், ஒரு 5 கிராம் பாரை கொண்டு போய் பிஸ்கட் தரீங்க. அப்போ நகை ஒன்று செய்யணும்னு சொல்றீங்க, மாங்காய் மாலை நெக்லஸே செய்ய சொல்றீங்க. அப்போ அந்த பத்தரானவர் என்ன பண்ணுவாரு, அதை உருக்கி போட்டு தட்டி கட்டி அந்த இது சுத்தியால வச்சு தட்டி 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 எடுத்து கம்பியாக்கி அப்பதான் நகை பண்ணுவார். அப்போ இந்த பொண்ணுக்கு வலிக்குமே, இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியே நகை பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டாலாம் பொண்ணு நகையா மாறும். அது மாதிரி நம்ம இந்த பக்குவம் அடையிறதுக்கு இந்த உலக இன்பத்திலே மாட்டிக்கிட்டு மூச்சு வந்தாதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைய முடியும். இதை நினைச்சு பார்க்கணும். நம்ம இந்த உதவி நமக்கு பெருமான் செஞ்சிருக்காரு, நம்ம என்ன கைமாறு அவருக்கு செய்ய போறோம்? அவருக்கு என்ன நம்ம கைமாறு செய்ய போறோம்? கைமாறுனா பதில் உதவி நம்ம செய்ய முடியுமா? நமக்கு ஒண்ணுமே இல்லையே, நம்ம எதையுமே கொண்டாடல, நம்ம எதுவும் இங்க வந்து சம்பாதிக்கல, நம்ம போகும்போதே கொண்டு போக போறதில்ல, எல்லாமே அவர் கொடுத்தது தான். அப்போ நன்றி கடன் தான் நம்ம கைமாறு, வேற ஒண்ணுமே கேட்கல.
உன்னுடைய இதயத்தை கொடுப்பான்றார். வேற ஒண்ணு நீ செய்ய வேணும், உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடுன்றார். ஆகவே அதுதான் அந்த நிலைதான் ஞானம். அதான் பெரிய புராணத்தை சொல்லுவார். இந்த நிலையை அடைஞ்சவங்களுடைய நிலையை பெரிய புராணத்தை சொல்லுவார். அடிக்கடி சொல்ற பாட்டு தான், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கேடும் ஆக்கமும் இதான் இறைவனை ஒப்பு. கேடும் ஆக்கமுனா இறைவனை ஒப்பு. கேடு என்றால் கெட்டது, ஆக்கம் என்றால் நல்லது. ரெண்டுமே கெட்டு போச்சு அவங்க கிட்ட. கெட்டதும் கெட்டு போச்சு, நல்லதும் கெட்டு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் சமமா இருப்பாங்கன்னு அர்த்தம். சமமான பாவத்தோடு இருப்பாங்க. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர். ஒரு பக்கம் செம்பு ஒரு பொற்காசு இருக்கு, ஒரு பக்கம் ஓடு இருக்குன்னா அதையும் ஓடு மாதிரி தான் நிற்பாங்க. ராமகிருஷ்ணர் போன அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். ராமகிருஷ்ணர் அவங்க மனைவியோட சாரதாதியோட போயிட்டு இருக்கார். பழைய காலம் இந்த மாதிரி தார் சாலை கிடையாது, போல மண் சாலைகள். சாரதாதியோட கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் என்ன போயிட்டு இருக்கார், அங்கே ஒரு காசு பொற்காசு கிடைக்குது கீழே. இவர் என்ன பண்றார், மனைவி பார்த்தா அது மேலே ஆசைப்படுவாளேன்ட்டு அப்படியே காலால் பெருவர்களால அந்த தரையை கொஞ்சம் பள்ளம் பண்ணி அந்த காசை தள்ளி மேலே மண்ணை போட்டு மூடுறாரு. பின்னால வந்து அந்த அம்மா பார்த்துடுது. கிட்ட வந்து கேட்டது, என்ன தரையில் என்னமோ பண்ணீங்களேன்னு கேட்டது. இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு. இல்லை இல்லை என்னமோ காலால் ஏதோ பள்ளம் மண்ண மாதிரி இருக்குது, அப்புறம் மண்ணை மூடினீங்களா என்னான்னு கேட்டுது. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, கீழே ஒரு காசு கிடந்தது பொற்காசு, அது உன் கண்ணில் பட்டுன்னா நீ ஆசைப்படுவேன்னு நினச்சி நான் அதை ஒரு பள்ளத்தோடு அதை மூடி மண்ணை போட்டேன் அப்படின்னாரு. அந்த அம்மா கேட்டுதான், என்னம்மா உங்களுக்கு பொற்காசுக்கும் ஓடுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டுதான். அந்த அம்மா என்ன கேட்டுதான், என்னம்மா உங்களுக்கு பொற்காசுக்கும் ஓடுக்கு வித்தியாசம் தெரியுது. அப்போ அது பக்கம் அடைஞ்சிடுது, ராமகிருஷ்ணன் பக்கம் அடையுது. அந்த மாதிரி ஓடு செம்மனும் ஒக்கவே நோக்குவர். இறைவனை கேட்கிறார், அப்பா உனக்கு முக்தி தரேன் வந்துடுறியானார். வேணாம் பெருமானே வேணாம், கூடும் அன்பினில் கும்பிடல என்று உனக்கு தினம் நான் கும்பிடணும். பாடரச பெருமானே, வீரட்டேஸ்வர பெருமானே, நடராஜ பெருமானே, தினம் நான் உன்னை கும்பிட்டுனே இருக்கணும்பா. எனக்கு வேற எதுவும் வேணாம், வீடு வேணாம், வேண்டாம். உன்னை வந்து தினம் உன் கோயிலுக்கு வரணும், உன்னை கையெடுத்து கும்பிடணும், உன்னுடைய சௌந்தரியத்தை பார்க்கணும், அது போதும், வீடும் வேண்டாம் அப்படின்ற நிலை தான் சிவன் முக்த நிலை. ஆகவே சிவபெருமானை அறிவாலை நினைந்து செய்யும் அந்த தபம் தான் எல்லா பற்றியும் விட்டு சிவனே நினைந்து நிற்க அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம்ட்டாங்க. ஆகவே ஞானமும் அன்பு நெறிதான். ஞானம் வந்து உடனே தனியா ஆகாயத்துல வந்துடுறதில்ல. இறைவன் மேல நீங்க எவ்வளவு கொடுக்க அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு ஞானம் சித்திக்கும். ஆகவே சரியை கிரிய யோகம் ஆகியன அன்பு நெறி என்றும் ஞானத்தை அறிவு நெறி என்று சொல்றாங்க. ஆனாலும் பெருமான் என்ன சொல்றார் சேர்க்கிறார், ஞானம் ஈசன்பால் அன்பேட்டார். நம்ம என்ன சொல்றோம், சரியை கிரியை யோகம் ஆகியன அன்பு நெறின்றோம், ஞானத்தை அறிவு நெறின்றோம். ஆனா சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லிட்டார், ஞானம் ஈசன்பால் அன்பே. ஞானம்னா ஒண்ணும் இல்லப்பா, அவன் மேல பற்று வைக்கிற பாருங்க, அன்பு வைக்கிற பாரு, அதுதான் ஞானம்ட்டார். ஆகவே இந்த 4 நெறிகளிலும் இறைவன் மீது அன்போர்ந்து செய்ய வேண்டும். நீங்க இந்த 4 நெறிகளிலும் சரியிலோ கிரியையோ யோகமோ ஞானமோ எல்லாத்துலையும் என்ன அடிநாளமா இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இறைவன் மேல தீரா காதல் இருக்க வேண்டும். அவர் மேல அவ்வளோ பற்று இருக்க வேண்டும். நினைச்சு பார்க்கணும், நமக்கு இந்த உடல் கரணம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கார், அவருக்கு இதால ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம பக்குவப்பட தான் கொடுத்திருக்கார். அப்படி என்று அவரை நினைச்சு அவர் செய்கின்ற அந்த நல்லதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவர் மேல அன்பு நமக்கு தானாவே ஊறும். ஆகவே அன்பு நெறிதான், எல்லாத்துக்கும் அன்பு வேணும்ட்டாங்க. சரியா இருந்தாலும் சரிதான், கிரியா இருந்தாலும் சரிதான், யோகமா இருந்தாலும் சரிதான், ஞானமாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றுக்கும் அடிநாதமாக அண்டர் கரண்டாக இருப்பது அன்புன்ட்டாங்க. அதனாலதான் என்ன சொன்னார் திருமூலர், அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பு வேற சிவம் வேற சொல்றாங்க, அறிவிலார் சொல்றான்ட்டார். ஆகவே அன்பே சிவம்ட்டாங்க. அம்மா தொடரலாமா, முடிச்சிடலாங்களா? நீ எடுங்க, ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாம். சரிம்மா சரிம்மா. சிவபுண்ணியம் என்று தெரியாமல் செய்வது அபத்தி பூர்வம். இப்போ நீங்க ஒரு
ஒரு நன்மை செய்கிறீங்க, எங்கேயோ ஒரு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அங்கே கோயிலில் ஏதோ ஒரு புக் செடி கிச்சடி இருக்குன்னு வச்சுங்க, அதை யார் காலையா குத்துமேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுக்கிறீங்க. அது நீங்கள் தெரியாமல் செய்கிறீங்க. அது செஞ்சால் நமக்கு சிவன் அருள் பாலிப்பார் அதெல்லாம் நினைக்கல. நீங்கள் புல் செடி இருக்குது, நடந்து வர அடியார்களுக்கு காலை குத்துமேன்னு சொல்லிட்டு அந்த முட்செடியை அப்புறப்படுத்துறீங்க. அப்போ இது அபத்தி பூர்வம். தெரிந்து சிவமுனியம் என்று தெரிந்து செய்தால் புத்தி பூர்வம். இதை செய்தால் நமக்கு சிவபெருமான் அருள் பாலிப்பார் என்று தெரிஞ்சு செய்வது புத்தி பூர்வம். தெரிஞ்சே செய்வது, தெரியாமல் புண்ணியத்தை செய்வது, அது நீங்க தெரியாம செய்யறது அபத்தி பூர்வம். இப்போ என்ன சொல்றாங்க, அதுக்கு உதாரணம் அந்த வேதாரண்யத்துல எலி அந்த நெய்யை குடிக்க தான் போச்சு. இரவுல நடை சாத்திட்டு போயிட்டாங்க. அந்த எலியானது அந்த விளக்குல இருந்த நெய், இப்போதான் எண்ணெய் ஊற்றுறான், பழைய காலத்தில் நெய் தான் ஊற்றிருப்பாங்க. அந்த நெய்யை குடிக்க தான் போச்சு. நெய்யை குடிக்க போகிற வேகத்தில் அந்த தீபத்தோட சுடர் கொஞ்சம் மங்கி இருந்தது. இந்த எலியானது எப்படி ஓடி அந்த மூக்கால் அந்த எண்ணெய் குடிக்க எத்தனைக்கும் போது அது உடல் பாகம் மட்டும் அந்த தீ சுடர் விட்டு எரிஞ்சுது. இப்போ அதை ஒரு புண்ணியமாக எடுத்துட்டார் பெருமான். அதை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு அபத்தியபூர்வ புண்ணியம். எலி வந்து அந்த தீபத்தை நாம் பிரகாசிக்க வைக்க வேண்டும் நினைக்கல. எலிக்கு அந்த நினைப்பே இல்லை. அது நினைப்பு பூரா நெய்யில் இருக்கு, விளக்குல இருக்க நெய்யில் அந்த நெய்யை குடிக்கணும்னு எண்ணம். ஆனால் அது தெரியாம அது வாழோ மூக்கப்பட்டு அந்த திரி கொஞ்சம் தூண்டப்பட்டு அது பிரகாசமாக எரிஞ்சதுனால எலி அவர் என்ன பண்ணிட்டார், அங்க மாமல்லி சக்கரவர்த்தியா எலி என்ன பண்ண, என்னமா பிறகு கொடுத்தாரு எலிக்கு? அம்மா எலிக்கு என்னமா பிறகு கொடுத்தாரு? ஆமா, அது மாதிரி சக்கரவர்த்தியா கொடுத்துட்டாங்க. அது மாதிரி தெரியாம செய்யுது. அந்த எலி வந்து அந்த எண்ணெயை குடிக்க போனது, ஆனா அது உடல்பட்டு அந்த தீபம் பிரகாசமா எரிஞ்சுது. அது அந்த பிரகாசமா எரியணும், சிவன் ஆலயம், இங்கே தீபம் பிரகாசமா எரிய வேண்டும் என்ற நினைப்புல அந்த தீபத்தை தூண்டவில்லை. அது போனது வேற பர்பஸ். ஆனால் அது பட்டு அது வாழோ முக்கப்பட்டு இந்த தீபம் தூண்டப்பட்டதாலே அது ஒரு புண்ணியமா எடுத்துட்டார் பெருமான். ஆகவே சிவபுண்ணியம் என்று தெரிந்து செய்வது புத்தி பூர்வம். அது தெரிஞ்சு இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, விளக்கு முழுசா அந்த விளக்கு உங்க கை கேட்ட தூரத்தில் இருக்கு, அப்போ மங்களா எரியுது. நீங்க அது பெருமானுடைய சன்னதியில விளக்கு மங்களா எரியுது சொல்லிட்டு நீங்க ஒரு குச்சி எடுத்து தூண்டி விடுறீங்கன்னா அது புத்தி பூர்வம், தெரிந்து செய்யுது. பெருமானுடைய ஆலயம் இருட்டாகக்கூடாது, அது தீபம் வந்து அணையிற நிலையில இருக்கு, நம்ம தூண்டி விட வேண்டும் என்று அந்த திரியில் உள்ள இந்த கசரை எடுத்துட்டு தூண்டி விட்டு எரிய வைக்கிறீங்க. இது புத்தி பூர்வம், தெரிஞ்சே செய்வீங்க. இந்த தீபத்தை நம்ம தூண்டி விட்டால் பெருமானுக்கு புண்ணியம், அது பெருமான் ஆலயம் விளக்கு எரியணும் என்று செய்கிறீங்க. அது புத்தி பூர்வம். ஆனால் எலி செஞ்சது அபத்தி பூர்வம். அபத்தி பூர்வம்னா தெரியாம செய்யுது. அப்புறம் தீக்கை பெறாமல் செய்வது பொது சிவபுண்ணியம். இப்போ நம்ம நிறைய கோயிலுக்கெல்லாம் போறீங்க, சிவபுண்ணியம் செய்கிறீங்க, சரியை தொண்டு செய்கிறீங்க, கிரியெல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அது சரியெல்லாம் செய்கிறீங்க, ஏதோ நிறைய தொண்டு செய்கிறீங்க. ஆனால் தீக்கையெல்லாம் பெறாமல் செய்கிறீங்க. அப்போ இது பொது சிவபுண்ணியன்ட்டாங்க. தீக்கை பெற்று செய்யறதா சிறப்பு சிவபுண்ணியம். தீக்கை என்பது குருநாதர்கிட்ட இருந்து அந்த மந்திரத்தை, ரகசிய மந்திரத்தை நீங்க வாங்கி அதை தினம் கடைபிடிச்சு ஓத வேண்டும். அதுதான் சிறப்பு சிவபுண்ணியம். தீக்கை பெறாமலே செய்வது, ஆசிரியர் தீக்கை பெறாமல் தனக்கு தோன்றியபடி அல்லது நூல்களின் துணை கொண்டு இதெல்லாம் செஞ்சிருக்கு, நூலில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கோயிலில் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்று நீங்களா செய்கிறீங்க சில தொண்டுகளை. சிவ தொண்டு தான், ஆனால் நீங்க குருவிடம் முறையாக தீட்சை பெறவில்லை, உங்களுக்கு மனது தோன்றியபடி செய்கிறீங்க, நல்ல செயல் தான் செய்கிறீங்க, அது பொது சிவபுண்ணியன்ட்டார். ஆனால் குருவிடம் தீட்சை பெற்று முறையாக அந்த அவரிடம் இருந்த அந்த மந்திரத்தை உள்வாங்கி அதை நீங்க கடைபிடித்து வந்தால் அது சிறப்பு சிவபுண்ணியன்ட்டாங்க. ஆகவே சிவபெருமான் மீது கொண்ட உள்ள உண்மையான அன்பால செய்வது தான் உண்மை சிவபுண்ணியம். அவர் மேல அன்பால நம்ம எது செய்யறோமோ அதுதான் உண்மையான சிவபுண்ணியம். உலக இன்பங்கள் வேண்டி நம்ம செய்வது உபாய சிவபுண்ணியம். அது ஒரு பயன் கருதி செய்யும். கோயிலை பெருக்கினா நமக்கு இறைவன் ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்றது. ஆனா தொண்டை தொண்டுக்காக செய்ய வேண்டும். கோயில் அசுத்தமா இருக்கு, போறோம், எல்லாம் வர இடம் போற இடம் கோயில், இறைவன் உரையிற ஆலயம், நம்ம வீடை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம், அது மாதிரி தான் இறைவன் கோயிலை வச்சுக்கணும் என்று நம்ம உணர்வு வந்து
நாம் சுத்தப்படுறது அது வந்து உண்மை சரியை, ஒரு பலனை கருதி செய்வது உபாய சரியின்ட்டாங்க. ஆகவே ஏமா இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு பெருசா, அது ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். இதோட நிறுத்திக்கலாங்களா? இதோட நிறுத்திக்கலாங்கப்பா. இதோட ஏன்னா 5 யாகங்கள் இருக்கு, அது 5 சொன்னாலும் அரை மணி நேரம் ஆயிடும். போதும், இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவில் நம்ம மாயை முடிச்சிட்டோம். ஒரு அளவு மாயில இருந்தால் ஒரு முக்கியமான மேட்டருக்கு அது வந்து பயனில் சொல்ல போறேங்க. அதாவது சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் இருக்கு. அதெல்லாம் பயன்ல தீட்சை கொடுக்கும்போது நிர்வாண தீட்சையில இந்த ஒவ்வொன்றையும் ஒடுக்குவார் குருவானவர். நிர்வாண தீட்சை கொடுக்கும்போது இந்த சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் மட்டும் ஒடுக்குவார். அது பயனில் வரும். 5 கலைகள்ல அது பயனில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த அளவில் நம்ம மாயை பற்றி ஒரு 3 வகுப்புல சுருக்கமாக சிந்திட்டோம். இது விரிவானது இல்லைம்மா. இன்னும் சில பேராசிரியர் இதையே ஒரு நாள் போல சொல்றவங்களா இருக்காங்க. அடியே ஏதோ சித்தரி கட்டிய வரை தொடர்ச்சியா சொல்லி வரேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ண சொல்லி வரேன். சாதனத்துல கொஞ்சம் சொல்லியிருக்கோம். நான் சாதனமும் அடுத்த வகுப்புல தொடர சொல்லி இந்த அளவில் இந்த அரிய வாய்ப்பு நல்கிய இந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்ய. என்னன்னா நேரு வகுப்புல ஒரு விதமான சுகம். நேரு வகுப்பு படிக்கிறவங்களும் உங்களை மாதிரி தான் எல்லாருமே. எல்லாரும் 4 தொகுப்பு 5 தொகுப்பு முடிச்சவங்க தான். நீங்க எப்படி ஆழங்கால் பட்டிருக்கீங்களோ எனக்கு ஒரு ஆச்சரியம். போன தொகுப்புல நான் 30 முருகப்பெருமான் பத்தி 30 விசேஷ செய்திகள் சொன்னேன். அது பிரேமாமா சொல்லலாம் 30 சொன்னீங்கன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருந்தா நான் சொன்னதை அப்படியே நீங்க 30 சொன்னீங்கன்னா எப்படி பாருங்க, எவ்வளோ ஈடுபாடோடு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு பாருங்க. அது மாதிரி தான் எல்லா குழுவில் இருக்கும் அன்பர்கள் எல்லாம் உங்க தாய்மார்கள்லாம் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றாங்க. சில பேர் நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லிடுறாங்க. அப்போ எவ்வளவு நெருக்கமா நீங்க ஃபாலோ பண்றீங்க, அது விருத்த சந்தோஷம். ஆனா அங்க நேரு வகுப்புல என்னன்னா எல்லாருமே ஆழங்கால் பட்டவங்க தான் உங்களை போல. ஆனா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார்கள். இடைவேளையில் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நான் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா, நல்லா கருத்து நல்லா இருந்தது. உணவு இடைவேளையில் வந்து என்கிட்ட கலந்து பேசுவாங்க. அது ஒரு விதத்தில் ஒரு இன்பம், இது ஒரு விதத்தில் இன்பம். ரெண்டுமே சிவபுண்ணியம் தான். ஏன்னா அது நேரடியாக நம்ம மாணவர்களை பார்த்து நடத்துகிறோம். இங்கே மாணவர்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் ஆர்வம் இது ஒரு பெரிய அடுத்த வியாழக்கிழமை, இப்போ அடுத்த திங்கக்கிழமை எப்போ வரும்னு காத்துட்ருக்கு. அம்மா கேட்டாங்க ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கு. ஏன்னா என்கிட்ட மேட்டர்லாம் ரெடியாக இருக்கு. நான் புதுசாக ஒன்றும் தயார் பண்ண வேண்டியது. ஏன்னா 6வது வருஷமாக சித்தாந்தம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் எதை பற்றி நான் புதுசாக தயார் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஒரு கிளாஸ் பார்த்தா போதும், பார்த்துட்டு கொஞ்சம் மெருகேற்றினா போதும், எதை சேர்க்கணும் எதை போடணும் அப்படி சொன்னால் போதும். ஆகவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊத்தங்கரை போகிறேன். வர்றதுக்கு மணி 2 ஆகிடும் இரவு. இருந்தாலும் காலையில் 10 மணிக்கு நான் அந்த சாதனத்தை தொடர்ந்து செல்வேன் என்பதை சொல்லி உறுதி கொள்ளி உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி கூறி எல்லாத்துக்கும் மேலே பிரேமா அம்மையாருக்கும் செல்விக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணுற அம்மா சாரிமதி அம்மாவுக்கும் மற்ற என்னுடைய குருநாருடைய மாணவி அம்மா வேலைமாள் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் கூட குருநாதர் பேசினேன். ஐயா உங்கள் மாணவி வராங்கய்யா வகுப்புல கேட்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம்ம நன்றி நன்றி. அருமையான விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நான் கூட இவ்வளவு விஷயம் இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப மாயுடைய தொடர்ச்சி இது 4வது வகுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு அழகா நீ இன்னும் கொஞ்சமா சொல்லணும்னு சொல்றீங்க. இதுவே இவ்வளவு விரிவா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு. அந்த அளவுக்கு விளக்கம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நெடுமாறையா போடலாம் ரொம்ப அவங்களாம் ஒரு நாளைக்கே சொல்லுவாங்க இதெல்லாம். அகம்புறபோதம்ன்றது வியாபகம். அது வியாபகம்னா என்ன பறந்து விரிந்தது. அப்புறம் சிற்சக்தியை பத்தி சொன்னீங்க. அப்புறம் மாயில் தான் நமக்கு வந்து ஆற்றல இறைவனோட ஆற்றலை கொடுத்து அனுபவ காரணம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் முதல் காரணமா அந்த நிமித்த காரணம் அந்த மாதிரி பொருள் நமக்கு மண்ணு ஒரு குடம் செய்யறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து முதற் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் எல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் மாயினா முதற் காரணம் சிற்சக்தினா துணை காரணம் நிமித்த காரணம் இறைவன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பா எல்லாமே அருமை. ஒண்ணுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு மாயுடைய விளக்கம் அழகா எடுத்து கொடுத்தீங்க. சித்தியார கூட ஒரு பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அது எந்த பாடலும் நாங்க பார்க்கணும். சாதனம் வந்து இறைவன் அடைவதற்கு ஒரு வழிமுறை எல்லாம் என்ன அப்படின்றத தவந்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் 4 முறையில நம்ம இறைவனை அடையணும் அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. அதுவும் இல்லாத உபாய சரியை உண்மை சரியை நல்ல விளக்கம். உண்மை சரியில நம்ம என்ன கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு சென்று சுத்தம் செய்யறோம், ஆனா பலனை எதிர்பார்க்காம செய்யறோம். ஆனா உபாய சரி வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறோம். வந்து உபாய சரின்னு சொல்லி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஒரு 6 ஆதாரத்துல என்னென்ன தெய்வம் இருக்குது அப்படின்ற விளக்கம்.
சரிய கிரிய யோகம் ஞானத்துக்கும் அழகா ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சிறப்பா கொடுத்தீங்க. நல்ல அரும்பு நல்ல சரிய அரும்பு, கிரியையில பூத்த மலர், யோகத்துல காய் கனி, அப்புறம் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாய் உச்சம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. தசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் அது யாரு நாயன்மார்கள் நாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மாணிக்க வாசகர். அடுத்ததாக சரியில மந்ததரும், கிரியில மந்தம் கொஞ்சம் வேகமா இருக்கும், அதுக்கப்புறம் யோகத்துல போறது, அப்புறம் ஞானில நிட்டை கூடுதுன்ற மாதிரி உருவம் அருவுருவம் அருவமா நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேற விளக்கம் கொடுத்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. அப்புறம் சரிய வந்து சரீரத்தால் செய்யும் தவம், கிரியில சரீரத்தாலும் உள்ளத்தாலும் செய்கின்ற தவம், யோகம் வந்து யோகத்தாலும் செய்கின்ற தவம், ஞானம் வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிவபெருமானே அப்படின்னு நினைச்சு அன்பால வழிபடுவதுதான் ஞானத்தை அடையக்கூடிய இறைவனை அடையக்கூடிய ஒரு வழியே அது நம்ம காட்டுது அப்படின்ற அந்த வழிபாட்டு முறைகள்லாம் அழகா சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி கேட்டாதான் இது வந்து முழுமை பெற முடியும். அதனாலதான் நம்ம யூடியூப்ல பதிவிடுறோம். அடியாறுகளை நடுவுல வந்தாலும் சரி, நீங்க வந்து முழுமையா கேட்கணும்னா ஐயாவுடைய யூடியூப் பதிவுலாம் இப்ப தனித்தனியா போட்டு கொடுத்துருக்குறாங்க. அம்மா சாருபதி அம்மா எவ்வளவு அழகா நமக்கு இது வந்து சரி இது சித்தாந்த தெளிவியன் தனியாவும் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியா அழகா போட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒன்னு அழுத்துனீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா வரும். முதல்ல ஒவ்வொரு வாரம் தள்ளி தள்ளி போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாம் எளிமைப்படுத்தி நமக்கு அழகா கையில கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து உபயோகப்படுத்துக்கு இந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியாருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு, யாரும் போக வேண்டாம். உங்களுடைய கருத்தையும் நீங்க தெரிவிச்சா ஐயா கொண்டு கொஞ்சம் சிறப்பா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. இப்ப சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா இவ்வளவு விளக்கம் எல்லாம் உண்மையா கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அதனால ஐயா திங்கக்கிழமை வகுப்பு நமக்கு ஐயா தான் எடுக்கிறாரு. அடியாருக்கெல்லாம் திங்கக்கிழமை வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன். சிவாய நம. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பரிமாற்றம் பண்ணலாம், ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். சிவாய நம. அடியார்கள் ஒவ்வொருத்தங்களா கை தூக்குங்க, வாய்ப்பு கொடுக்கப்படும். சிவாய நம. அம்மா சிவாய நமம்மா. சிவாய நம ஐயா.